ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பார்த்த சாரதி. நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறது பார்த்தாஸ் ஃபுட் ட்ராவல். இன்னைக்கு ஒரு காரக்குழம்பு, சேப்பக்கிழங்கு வறுவல் பார்த்துருவோம், செஞ்சிடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாம் வாங்க. சின்ன வெங்காயம் தோல் உரித்து 25 பீஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். பூண்டு பல்லு 20 பீஸு தோல் உரித்து வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் நல்ல பழுத்த தக்காளி எடுத்துக்கலாம். புளி ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சை சைஸில் எடுத்து ஊற வச்சுருக்கிறேன். ஒரு குண்டு மாங்காய் பாதி அளவு எடுத்து வச்சு அதை பொடியாக க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கும் 2 முருங்கைக்காவும் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேங்க. கொத்தமல்லி, நாட்டு கொத்தமல்லி கொஞ்சம் வச்சுருக்கிறேன். கருவேப்பிலையும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேங்க. ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கிறேங்க. கடாயை காஞ்சதும் எண்ணெய் 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் அடுத்து 1 ஸ்பூனு வெந்தயம் போட்டுக்கலாங்க. அடுத்து 1 ஸ்பூனு சீரகம் போட்டுக்கலாம். அடுத்து கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். அது பொரியட்டும். அடுத்து கருவேப்பிலை பொரிஞ்சதும் எடுத்து வச்சு 25 சின்ன வெங்காயம் தோல் உரிச்சது போட்டுட்டு 20 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் 70% நல்லா வதங்கின பிறகு தக்காளி 2 தக்காளி மீடியம் சைஸ் கட் பண்ணி வச்சது தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியோடு சேர்த்து 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூனு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசியும், நல்லா சீக்கிரம் வேகும். தக்காளி மசிஞ்சதுக்கப்புறம் காய்கள் கட் பண்ணி வச்ச காய்களை 3 சேர்த்துக்கலாம். மாங்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய். காய் நல்லா அதிலே வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூனு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்து கலந்த பிறகு மல்லித்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்சி வச்ச 2.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது எல்லாத்தையும் நல்லா கலந்து ஒரு கலவையாக வரும். வந்ததுக்கப்புறம் கரைச்சி வச்ச புளியை சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இப்போது 300 ml தண்ணி சேர்க்குறேன். 300 ml தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் கலரி விட்டு நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு அடுத்து அரைச்சி வச்ச அந்த வெங்காயமும் தக்காளியும் அரைச்சி விழுது எடுத்து வச்சுக்கலாம். சேப்பங்கிழங்கு வேக வச்சு வீட்டு மிளகாத்தூள் உப்பு போட்டு கலந்து வச்சுருக்கேன். அதை பொரித்து எடுத்துக்கலாம். இப்போது காய் நல்லா வெந்திருக்கும். ஒரு முறை எடுத்து கலரி விட்டுக்கலாம். ஒரு முறை நல்லா கலரி, இப்போ எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. ஒரு முறை கலரி விட்டுட்டு திரும்ப மூடி வச்சிடலாம். வெங்காயம் தக்காளி பேஸ்ட் நான் அரைச்சி வச்சுருக்கிறேன். இது நல்லா குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு. பேஸ்ட்டு ஊற்றிட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். கலரி விட்டு இந்த திக்னஸ் வந்துடுச்சு. பக்கத்தில் இது சேப்பங்கிழங்கு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். அது சைட் டிஷ்ஷு. வெங்காயம் தக்காளி விழுது அரைச்சி ஊற்றிருக்கிறோம். ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷத்தில் கொதிச்சது பிறகு மல்லி போட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சுலபமான காரக்குழம்பு தயார். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். நல்லா அருமையாக இருக்குது. சூடான சாப்பாடு செஞ்சு சாப்பிட்லாம்.